ஆ நீங்க ஒரு நிமிஷம் இத கற்பனை செஞ்சுக்கோங்க. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு செங்குத்தான மலையில இருந்து சைக்கிள்ல கீழே இறங்கிட்டு இருக்கீங்க. காத்து உங்க முகத்துல வேகமா மோதுது. உங்க மொத்த கவனமும் அந்த சாலையில மட்டும்தான் இருக்கு. ம் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விஷயம் அது. ஆமா. ஆனா அந்த நேரத்துல உங்க பாதுகாப்ப உறுதி செய்யறது எது தெரியுமா? பல மாசங்களுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர் தன்னோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல டைப் செஞ்ச ஒரு சின்ன டிஜிட்டல் ரூல். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு சின்ன டிஜிட்டல் ரூல் தான் அந்த முழு சைக்கிளோட பேலன்ஸையே தீர்மானிக்குது. கண்டிப்பா. சோ, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு கற்கும் ஆர்வலரான உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம சாலிட் ஒர்க்ஸ் பைசைக்கிள் மாடலிங் கைட் பிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் மெட்டீரியலை வச்சு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வரையப்படுற வெறும் கோடுகள் எப்படி ஒரு முழுமையான ரியல் வேர்ல்டு சைக்கிளா மாறுது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். சரி, இத விரிவாக அலசுவோம். நிச்சயமா. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றா, எந்த ஒரு மாடலிங் ப்ராஜெக்ட்டும் சும்மா பென்சிலை வச்சு வரைகிற மாதிரி கிடையாது. இது ஒரு பார்ட் ஃபைலை ஓபன் பண்றதுலேருந்து தான் தொடங்குது. ஆனா நாம வரைய தொடங்குறதுக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதல் வேலை ஒன்று இருக்கு. ஆ, யூனிட் செட் பண்றதா? அதேதான். யூனிட் சிஸ்டமை மில்லிமீட்டருக்கு மாத்துறது தான் எல்லாமே. ஒரு சைக்கிள் டிசைன் பாத்தீங்கன்னா, கியர் பற்களுக்கிடையில இருக்கிற இடைவெளியோ அல்லது செயினோட பிச் அளவோ எல்லாமே மில்லிமீட்டர்ல தான் இருக்கும். பாராமெட்ரிக் மாடலிங்ல இந்த அளவீடுகள் தான் டிசைனோட டிஎன்ஏ. வாவ், டிசைனோட டிஎன்ஏ ரொம்ப அருமையான வார்த்தை. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும், அதாவது 1 மில்லிமீட்டர் தப்பானாலும் கடைசியா அந்த மாடல் அசெம்பிள் ஆகும்போது பெரிய ஃபெயிலியர்ல போய் முடியும் இல்லையா? ஆமா, எல்லாமே ஒன்னோட ஒன்னு லிங்க் ஆயிருக்கும். அதனால தான் அந்த அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரி, இப்போ அளவீடுகளை முடிவு பண்ணியாச்சு. அடுத்தபடியா சைக்கிளோட அடிப்படை வடிவத்தை, அதாவது அதோட எலும்பு கூட உருவாக்கணும். கைட்ல சொல்லியிருக்கிற மாதிரி நாம 2D ஸ்கெட்ச் முறைக்கு போறோம். கரெக்ட். இங்க தான் அந்த மெயின் ட்ரையாங்கிள்னு சொல்ற பிரதான முக்கோணத்தை நாம வரையறோம். டாப் டியூப், டவுன் டியூப், சி டியூப், இது மூணும் சேர்ந்தது தான் அந்த முக்கோணம். இது ஒரு வீட்டின் அடித்தளம் அமைப்பது போல இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. நீங்க டைமென்ஷன்ஸ் மற்றும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அமைக்கிறது பத்தி சொன்னீங்க. இந்த கட்டுப்பாடுகள், அதாவது கட்டுப்பாடுகள் அப்படிங்கிற வார்த்தை, இது கேக்குறதுக்கே கொஞ்சம் சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இல்லையா? வடிவமைப்பாளர்கள் ஏன் தங்களை இப்படி ஒரு டிஜிட்டல் சிறைக்குள்ள அடைச்சுக்கணும்? ம் அது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் இத சுதந்திரத்தை பறிக்கிறதா நினைப்பாங்க. ஆனா உண்மையில இந்த கட்டுப்பாடுகள் தான் டிஜிட்டல் உலகத்துல இயற்பியல் விதிகளை உருவாக்குது. ஓ, இயற்பியல் விதிகளை நாமே உருவாக்குறோமா? ஆமா. உதாரணத்துக்கு, இந்த 2 கோடுகளும் எப்பவும் செங்குத்தா இருக்கணும் அல்லது இந்த குறிப்பிட்ட புள்ளி மைய புள்ளியிலிருந்து நகரவே கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை நாம செட் பண்றோம். இந்த அளவுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிளோட ஒட்டுமொத்த சமநிலையையும் பாதிக்கும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. ஒருவேளை நீங்க எதிர்காலத்துல சைக்கிளோட வீல் சைஸ மாத்தணும்னு நினைச்சா, இந்த கன்ஸ்ட்ரெயின் சரியா இருந்தாதான் மாடல் தானாகவே தன்னை சரி செஞ்சுக்கும். இல்லனா மொத்த டிசைனும் பிரேக் ஆயிடும். ரைட். அப்போ அது தடையல்ல, அது ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம். சரி, இப்போ நம்மகிட்ட 2Dல ஒரு சூப்பரான எலும்பு கூடு ரெடி. ஆனா 2D கோடுகளை வச்சுக்கிட்டு நம்ம சைக்கிள் ஓட்ட முடியாது. அதுக்கு ஒரு பிசிக்கல் ஃபார்ம் கொடுக்கணும். கண்டிப்பா. அதுக்கு தான் அந்த 2D கோடுகளை 3D குழாய்களா மாத்துற ஸ்டெப்புக்கு நாம போறோம். அதான் இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல ஸ்டெப் 3 and 4ல இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. ஸ்வீப் அல்லது எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் ஆகிய கருவிகளை பயன்படுத்தி வட்ட வடிவ குழாய்களை உருவாக்குறாங்க. இந்த ஸ்வீப் டூல் பாத்தீங்கன்னா, இது ஒரு கேக் மேல ஐசிங் கிரீமை ஒரு குறிப்பிட்ட பாதையில பிழிஞ்செடுப்பது போலவா? ஆமா, ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஒரு வட்ட வடிவமான ப்ரொஃபைல், அது பயணிக்க வேண்டிய ஒரு பாதை, அந்த ஐசிங் கிரீம் மாதிரி தான் இந்த டூல் அந்த பாதையில ஒரு 3D குழாயை உருவாக்குது. கேக்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இதுல பின்பக்க முக்கோணம், அதாவது ரியர் ட்ரையாங்கிள் பத்தி கைட்ல ஸ்பெஷலா சொல்லிருக்காங்களே, அது ஏன்? இதை நாம் ஒரு பரந்த பார்வையோடு இணைத்து பார்த்தால் அதோட முக்கியத்துவம் புரியும். அந்த பின்பக்க முக்கோணத்துல செயின் ஸ்டே மற்றும் சீட் ஸ்டே பகுதிகளை உருவாக்கும் போது சமச்சீர் தன்மை, அதாவது சிமெட்ரியை உறுதி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிமெட்ரினா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்கணுமா? அதேதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சமச்சீர் தன்மை இல்லைன்னா என்ன ஆகும்? சைக்கிளோட பேலன்ஸ் சுத்தமா சீர்குலைஞ்சிடும். நீங்க பெடல் பண்ணும்போது வீல் ஒரு பக்கமா இழுக்கும். அதனாலதான் மாடலிங் பண்ணும்போதே சிமெட்ரி ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. வாவ், கம்ப்யூட்டர்ல நாம பண்ற சின்ன அலைன்மெண்ட் எப்படி ரோட்ல போற சைக்கிளோட பேலன்ஸ மாத்துது பாருங்க. சரி, இப்போ ஃப்ரேம் முழுமை அடைஞ்சிடுச்சு. ஆனா
அது இயங்குறதுக்கு சக்கரங்கள் வேணும், அப்புறம் அதை இணைக்கிற ஃபோக் வேணும். கரெக்ட். ஸ்டெப் 5, 6 and 7ல நாம அதுக்கு தான் போறோம். முன்பக்க ஃபோர்க்க ஒரு மென்மையான வளைவுகளுடன் உருவாக்க ஸ்வீப்ஸ் மற்றும் லாஃப்ட்ஸ் கருவிகளை பயன்படுத்துறோம். ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு பெரிய சந்தேகம். சொல்லுங்க. எல்லாவற்றையும் எக்ஸ்ட்ரூட் அல்லது ஸ்வீப் மூலமே செய்துவிட முடியாதா? நாம தான் ஸ்வீப் டூல் பத்தி இப்ப பேசணும்ல, அப்புறம் ஏன் லாஃப்ட் என்ற ஒரு புது கருவி? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஸ்வீப் டூல் ஒரே ஒரு வடிவத்தை, உதாரணமா ஒரு வட்டத்தை ஒரு பாதை வழியா அப்படியே கொண்டு போகும். ஆனா லாஃப்ட் அப்படி கிடையாது. அப்போ லாஃப்ட் என்ன பண்ணும்? 2 அல்லது 3 மாறுபட்ட வடிவங்களை ஒன்றிணைத்து ஒரு சீரான வளைவை உருவாக்க லாஃப்ட் உதவுது. இப்போ ஃபோர்க் பாத்தீங்கன்னா மேல ஹேண்டில் பார் கிட்ட வட்டமா இருக்கும். ஆனா கீழே சக்கரம் கிட்ட போகும்போது ஏரோடைனமிக்ஸ்க்காக கொஞ்சம் நீள்வட்டமா மாறும். ஓஹோ, அப்போ வட்டத்துல இருந்து நீள்வட்டமா ஷேப் மாறுற அந்த டிரான்சிஷன் தான் லாஃப்டா? எக்ஸாக்ட்லி. அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கணும். திடீர்னு ஷேப் மாறினா அந்த இடத்துல மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஃப்ரேம் சீக்கிரம் உடைஞ்சிடும். லாஃப்ட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது. நிஜமாவே இது ஒரு இன்ஜினியரிங் மேஜிக் தான். சரி, ஃபோர்க் ரெடி. அடுத்தது சக்கரங்கள். சக்கரங்களோட ரிம் பகுதியை ரிவால்வ் பாஸ் பேஸ் மூலமா உருவாக்குறோம்னு கைடு சொல்லுது. அப்புறம் டயர்களுக்கு உண்மையான தோற்றம் கொடுக்க ரப்பர் ப்ரொஃபைலோட அதே ரிவால்வ் பாஸ் டூலை யூஸ் பண்றாங்க. ஆனா சக்கரத்துல இன்னொரு முக்கியமான பகுதி இருக்குல்ல? ஆமா, ஸ்போக்ஸ், அந்த கம்பிகள். எனக்கு தெரிஞ்சு ஒரு சக்கரத்துல குறைஞ்சது 30 கம்பி இருக்கும். ஒவ்வொன்னா உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருந்தா நமக்கு வயசாகிடும். கண்டிப்பா. அதுக்கு தான் சர்க்குலர் பேட்டர்ன் டூலை யூஸ் பண்றாங்க. ஒரு ஸ்போக்கை மட்டும் டிசைன் பண்ணிட்டு பேட்டர்ன் டூலை வச்சு அதை அப்படியே வட்ட பாதையில தேவையான அளவுக்கு காப்பி பண்ணிக்கலாம். இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம துல்லியத்தையும் தருது. சூப்பர். இப்போ நம்ம கிட்ட சக்கரங்கள் இருக்கு. ஆனா அந்த சக்கரங்கள் தானா சுழலாதுல்ல, அதுக்கு ஒரு விசை வேணும். சோ அடுத்த கட்டமா சைக்கிளோட இயந்திரவியல் பகுதிக்கு, அதாவது டிரைவ் ட்ரெயினுக்கு போறோம். ஆமா, ஸ்டெப் 8. இங்குதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா கிராங்க், செயின் ரிங், கேசட் மற்றும் பெடல்ஸ்னு நிறைய விஷயங்களை டிசைன் பண்ணணும். குறிப்பா அந்த பல சிறு சிறு பற்களை கொண்ட செயின் ரிங் மற்றும் கேசட். இதை பார்க்கும்போதே கொஞ்சம் தலை சுத்துது. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. நீங்க சொன்ன மாதிரி அங்க நூற்றுக்கணக்கான பற்கள் இருக்கு. டிஜிட்டல் வடிவமைப்பில் திறன், அதாவது எஃபிஷியன்சி ஏன் முக்கியம்னு நாம் இங்க பேசணும். எஃபிஷியன்சியா? சாஃப்ட்வேர் எஃபிஷியன்சியா சொல்றீங்களா? ஆமாம். ஒவ்வொரு பல்லையும் தனித்தனியா டிசைன் பண்ணா கம்ப்யூட்டரோட மெமரி ஃபுல்லாகி ஃபைல் சைஸ் ரொம்ப பெருசாயிடும். சிஸ்டம் ஹேங் ஆகும். ஓ, சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதனால தான் மீண்டும் மீண்டும் வரும் வடிவமைப்புகளுக்கு பேட்டர்ன்ஸ் கருவியை பயன்படுத்துறாங்க. இது கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் பவரை மிச்சப்படுத்துது. ஒரே ஒரு பல்லின் வடிவத்தை மட்டும் கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பாருங்க, வெறும் சைக்கிளை மட்டும் டிசைன் பண்ணல, கம்ப்யூட்டர் ஹேங் ஆகாம பாத்துக்கிறதும் ஒரு டிசைனரோட வேலை தான். சரி, இப்போ அனைத்து தனித்தனி பாகங்களும் தயாராகிவிட்டன. இந்த ஸ்டெப் 9 and 10ல இவற்றை ஒன்றாக இணைத்து நிஜ உலகில் பார்ப்பது போல ஒரு முழுமையான சைக்கிளாக மாத்தணும். ஆமா, இந்த அசெம்பிளி ஃபைல பிறந்து எல்லா பாகங்களையும் உள்ள கொண்டு வரும். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது டிஜிட்டல் லெகோ கட்டைகளை இணைப்பது போல உருவகப்படுத்திக்கலான்னு தோணுது. லெகோ பிளாக்ஸ ஒன்னோடு ஒன்னு சேர்ப்போம்ல, அது மாதிரி தானே இது? லெகோ கட்டைகள் நல்ல ஒப்பீடு தான். ஆனா அந்த கட்டைகள் வெறும் அழகிற்காக மட்டும் இல்லையே. அசெம்பிளில நாம யூஸ் பண்ற மேட்ஸ், அதாவது கோஇன்சிடென்ட், கான்சென்ட்ரிக் மற்றும் டிஸ்டன்ஸ் மேட்ஸ், இவைதான் அந்த பாகங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றன. மேட்ஸ்னா அது ஒரு ரூல் மாதிரி செயல்படுமா? ஆமா. உதாரணத்துக்கு கான்சென்ட்ரிக் மேட் அப்படிங்கிறது 2 வட்ட வடிவமான பாகங்களை ஒரே அச்சுல இணைக்கும். இதனால தான் சக்கரங்கள் முன்னும் பின்னும் நகராமல் தன்னுடைய இடத்துல இருந்துகிட்டே சுழலுது. ஓஹோ, அப்போ டிஸ்டன்ஸ் மேட்? டிஸ்டன்ஸ் மேட் ரொம்ப முக்கியமானது. பாகங்களுக்கு இடையிலான சரியான இடைவெளியை இது உறுதி செய்யுது. பெடல் பண்ணும்போது அது ஃப்ரேம்ல இடிக்காம இருக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் மேட் கரெக்டா இருக்கணும். வாவ், அசெம்பிளிங்கிறது சும்மா ஒட்ட வைக்கிறது கிடையாது. அது ஒட்டுமொத்தமா இயங்குற ஒரு சிஸ்டமை உருவாக்குறது. கண்டிப்பா. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு இறுதியாக ரெண்டரிங் ஸ்டெப்புக்கு வரும். போட்டோ வியூ 360 அல்லது விஷுவலைஸ் மூலமா பண்றது, கரெக்டா? அதேதான். உலோகம், ரப்பர் போன்ற மெட்டீரியல்களை அப்ளை பண்ணி ரெண்டரிங் செய்யும்போது டிஜிட்டல் வடிவமைப்புக்கு ஒரு உயிர் கிடைக்குது. அது ஒரு நிஜ பொருளாகவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்சிப்படுத்துது. பாக்குறதுக்கே அது ஒரு உண்மையான சைக்கிள் மாதிரி மினுமினுக்கும். சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம்.
வெறும் திரையில் ஒரு மில்லிமீட்டர் அளவீட்டில் தொடங்கி 2D ஸ்கெட்ச் போட்டு அதை 3D குழாய்களா மாத்தி சக்கரங்கள் கியர்கள்னு அனைத்தையும் உருவாக்கி கடைசியா போட்டோ வியூ 360 மூலம் நிஜ சைக்கிள் போல ஒளிரும் வரை நாம மேற்கொண்ட பயணம் நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. நிச்சயமா இது ஒரு முழுமையான இன்ஜினியரிங் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான். கற்கும் ஆர்வலரான உங்களுக்கு இந்த ஆழமான அலசல் மூலம் ஒரு சைக்கிளின் பின்னால் உள்ள வடிவமைப்பு ரகசியங்கள் அதுவும் சாலிட் ஒர்க்ஸ் மூலமா எப்படி உருவாக்கப்படுதுங்கறத ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். முடிவா உங்களை சிந்திக்க தோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நம்ம மேட்ஸ் பத்தி பேசணும்ல, குறிப்பா அந்த டிஸ்டன்ஸ் மேட். உங்கள் சுற்றுப்புறம் உள்ள ஒவ்வொரு பொருளும் இது போல துல்லியமான விதிகளால தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஆமா. அந்த சைக்கிளின் அசெம்பிளியில் உள்ள ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் மேட்டின் அளவை நீங்கள் சும்மா 1 மில்லிமீட்டர் மாற்றி அமைத்தால் அந்த சைக்கிளின் ஒட்டுமொத்த ஓட்டமே எப்படி மாறும் என்று யோசித்து பாருங்கள். செயின் கலண்டு விடலாம், இல்ல பெடல் இடிக்கலாம். அந்த 1 மில்லிமீட்டர் மாற்றம் முழு அமைப்பே மாற்றிவிடக்கூடியது. ரொம்ப ஆழமான சிந்தனை. டிஜிட்டல் உலகத்துல நாம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் நிஜ உலகத்துல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத நம்மால உணர முடியுது. இந்த 1 மில்லிமீட்டர் மாற்றத்தோட சிந்தனையோட நாம இந்த அலசலை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து கற்போம். நன்றி.